நிலையான வலுவான ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையுள்ள பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அழைப்பு விடுத்தார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு அமர்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் விஜயத்தின் 3ஆம் நாளுடன் இணைந்ததாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சீனா டியான்ஜிங் இன்கோர்பரேஷன், சீன ஹார்பர் பொறியியல் நிறுவனம், சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட், சீனா பெட்ரோ கெமிக்கல் கூட்டுத்தாபனம் மற்றும் மெடலர்ஜிக்கல் கோர்பரேஷன் ஆஃப் சைனா நிறுவனம், சீன சிவில் பொறியியல் நிர்மாண கூட்டுத்தாபனம், சீனா எனர்ஜி இன்டர்நேஷனல் குழும நிறுவனம் மற்றும் குவாங்சு பொது போக்குவரத்து குழுமம் உட்பட பல முன்னணி சீன நிறுவனங்கள் இந்த முதலீட்டு அமர்வில் பங்கேற்றன. அந்த நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சுமூகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். வெளி விவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா, இலங்கைக்கான சீன தூதர், சீனாவிற்கான இலங்கை தூதர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.